பரணி பேசு பரணி. இல்ல இன்னைக்காவது நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களான்னு கேட்கலாம். நானு மன உளைச்சல்ல இருக்கேன், உனக்கே தெரியும் ஏன்னு. மன உளைச்சல் தான். என்னைக்கு தானே நீங்க நல்லா இருப்பீங்க? எப்ப பார்த்தாலும் மன உளைச்சல்ல இன்னைக்கு இருக்கீங்க. உண்மையிலேயே பரணிக்கு தெரியும் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். அதனால இன்னைக்கு நான் பேசுறது வந்துட்டு தெரியல, அது பேசினா வருத்தமா பேசுவேன். நம்ம எப்பவுமே ஜாலியா பேசிதான் பழக்கம். அதனால வந்துட்டு அப்பப்ப பேசுறேன் டாபிக் வரும்போது. நீங்க பேசுங்க. சரி, ஓகே. பரணிக்கு புரியும் அந்த விஷயம் என்னன்னு. ஓகே, நாளைக்கு வந்து டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆகிறது ரூஃப் மேன், அப்புறம் ட்ரூத் அண்ட் ட்ரீசன். இந்த 2 படமும் நாளைக்கு வந்து டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் படம் சிக்மா, ஜேசன் சஞ்சய் டைரக்ஷன்ல வருது. அதோட டைட்டில் லுக் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டூட் நவம்பர் 14th நெட்ஃப்ளிக்ஸ்ல வருது, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிளரிபஸ் ஆல்ரெடி சீசன் 2க்கு ரினியூவல் ஆயிடுச்சு. ஸோ சீசன் 3 அண்ட் சீசன் 4ம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சீரீஸோட கிரியேட்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அனுராக் கஷ்யப் நடிக்கிற அங்கிள் _123 அதோட டைட்டில் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சாம் ஆண்டன் அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் இந்தியன் பெனல் லா, அதாவது டிடிஎஃப் வாசன் நடிக்கிற படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் நவம்பர் 28 தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. மிடில் கிளாஸ் அந்த படத்தோட ட்ரெய்லருமே நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. பராசக்திக்கு ரவி மோகன் அவர்கள் டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அபிஷன் ஜீவிந்த், அதுக்கு அனஸ்வர ராஜன் நடிக்கிற படத்துல நடிக்கிற படம், அந்த படத்தோட டப்பிங்குமே வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டூடுக்கும் பைசனுக்கும் 2 படத்துக்குமே 25 days போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆரோமலே அந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வைலன்ஸ் அப்படின்ற தமிழ் படம், அந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக்கல். அதில் ஒரு பாட்டுக்கு ஸ்ரேயா சரண் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு ஸ்டில்ஸோட சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் அடுத்த ஃபிலிம் வந்து அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, ஒரு ஃபெஸ்டிவலுக்காக ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு சின்ன படம். ஸோ அதோட இதுவுமே வந்து ஷூட்மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் லேட்டஸ்ட் ரூமராக பார்த்தீங்கன்னா ட்ரெயின், அது வந்து இந்த மந்த் எண்டும். அதுக்கப்புறம் சரவணன் செந்தில்குமார் படம், அவங்க படம் வந்து டிசம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணுறதாக பிளான் பண்ணுறாங்க. அண்ணாச்சின்னு சொல்லுங்க. ஓகே, அண்ணாச்சி. அப்புறம் மிஸ்டர் பீன் அவர் நடிக்கிற மேன் மிஸ்ஸஸ் பேபி அந்த படத்தோட நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ், ஸோ அதோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிளாப் ட்ராட்டர்லேருந்து சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதிஹாசன் அவர்கள் பாடின சாங் வந்துட்டு எப்படி தலைவா இருக்கு கேட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சு. ஸ்ருதிஹாசனுக்கு ஐ மீன் அவங்க சூப்பராக பாடியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு சாங், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. பரணி ப்ரோ, அவங்க 7ஆம் அறிவிலே சிங்கம் 3 நடிச்சிருக்காங்க. ஆமா, அதை யோசிச்சுட்டு அப்புறம் ரிவ்யூ சொல்லுங்க. என்ன கண்டினியூ பண்ணுங்க. பரணி மைக் ஆஃப் பண்ணி நம்மள திட்டிட்டு இருப்பார் போல் தான். இல்ல 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 இல்ல, அவர் கொஞ்ச நாளாவே என் மேல கொஞ்சம் வன்மத்துல இருக்காரா, அதான் யோசிச்சேன். நான் இன்னைக்கு காலையில கூட யோசிச்சேன் ஏன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சொல்லும் போதும் சரி ஓகே. இல்ல பரணி ப்ரோ, நீங்க கமல் ஜாலியா கலாய்ச்சா ஜாலியா எடுத்துக்கிறீங்க, வேற யாராச்சும்னா சீரியஸ் எடுத்துக்கிறாங்க, போன் பண்ணி வேற திட்டுறாங்க. அதனால உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவியா பல்தான் அப்படின்னு கேக்குறாரு அவரு. பரணி ப்ரோ, அவரு வன்மத்துல பேசுறாரு, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, கரெக்டா நினைங்க, வன்மத்துல தான் பேசுறாரு. இல்ல இல்ல மாவீரன், எனக்கு நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி கேப்ஷன் இல்ல கேப்ஷன் அன்னைக்கு அந்த டிடிஎஃப் வாசன் படம். சரி ஓகே, அவ்வளவுதான் அப்டேட். அவ்வளவுதான் வேற ஏதாவது இருக்கா? ரவிதேஜா படம் சொல்லுங்க, என்னாச்சு? அந்த படத்தோட கிளிம்ஸ் வந்திருக்கு. அவ்வளவுதான் அப்டேட்னு கேட்டேன். ஓகே ஓகே, வேற ஏதாவது இருக்கா? ரவிதேஜா அந்த படத்தோட டைட்டில் டீசர் விட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சூப்பர். அடுத்து அதுதான், அது ஒண்ணுதான், அது ஃபேமிலி மூவியா இருக்குது.
அவங்கள நமக்கு இவங்க டிம்பிள் ஆஷிகா ஹயத்தையும் அவங்க ஆஷிகா ஆஷிகாரங்க ஐயோ டக்குன்னு அவங்க பேர் மறந்துருச்சு. ஆஷிகாரங்க கமல் அதான் சொன்னாரு, கேக்குதா? அதான் ஆஷிகான்ட்டு. கரெக்ட். அவங்களும் 2 பேரும் ஹீரோயினா இருக்காங்க. ஃபேமிலி இல்ல மூவி போல. பல்தான் கமல் பேசுறது உங்களுக்கு கேட்கலையா? இல்லையே, நீங்க பேசுறதுதான் கேக்குது. அவர் இல்லையே, கேக்குது. ரெண்டு மூணு வாட்டி ஆஷிகா ஆஷிகான்னு சொன்னாரு. எனக்கு கேட்கலையே, நான் வெளியே போயிட்டு வரேன். சரி, ஓகே. இந்த மாசம் சூப்பர், அடுத்த மாசமும் சூப்பர். யாராவது பேசுறீங்களா? நீங்க தான் அப்டேட் சொல்லிட்டு இருக்கீங்க, முடிஞ்சா? கேட்கலையா ப்ரோ? அவ்வளவுதான் அப்டேட் அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும் இல்ல. சொல்லுங்க, இன்னைக்கு டிடிஎஃப் வாசன் படம் ட்ரெய்லர் வந்துச்சு. அப்புறம் கிளாப் ட்ராட்டர் அந்த சாங் பத்தி சொல்லுங்க, பேசலாம். நீங்க டெய்லர் பாத்தீங்களா? பைக் ஸ்டன்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த மீன் ஷார்ட்டா. மற்றதெல்லாம் எதுவும் பிடிக்கல எனக்கு. ஆக்சுவலாக மாவீரன் இன்னைக்கு சொன்னார்ல, நீ அப்படிலாம் நினைக்காதீங்க ஆனால் அதான் உண்மைன்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது போடணும்னு நினச்சேன் அந்த ட்ரெய்லருக்கு. ட்ரெய்லர்லாம் எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. நான் பாட்டு கேட்டேன் ப்ரோ, பயங்கரமா இருந்துச்சு. இல்ல கரெக்ட். யாரு கீரவாணி மியூசிக்? அவர்தான் ராஜமௌழி படம்னாவே அவர்தான். ராம் சரண் படம் அப்படியே அந்த ஒரு பாட்டை பார்த்தா புஷ்பா மாதிரியே இருக்குல்ல? புஷ்பாவே தான். சிக்கிரி ஆனா அந்த பாட்டு நல்லா இருக்கு. அவரும் கிட்ட பாட்டு நல்லா இருக்கு. வீடியோ சொல்றீங்களா பாட்டு சொல்றீங்களா? இல்ல பாட்டாவே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு. நான் அவர் சொல்ற அரசியல் ப்ரோ கேக்குறேன். இல்ல எல்லாம் அவர்தான் பேசிட்டு சொல்றேன். இருக்கேன், அவர் ஒரு ஃபேஸ் நிமிஷத்துல லுக், வந்துடுறேன். அவர் ஏற்கனவே ரிலேட்டிவ் வேற, அவருக்கு கசின் வேற, கிட்டத்தட்ட ஃபேஸ் அவருக்கு எல்லாமே. புஷ்பாக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டாரு ரங்கஸ்தலம், அதுல தான் புஷ்பாவே. அத சொல்லுங்க, அப்படி வாங்க. அப்புறம் கீரவாணியன் கேட்டாரு, பல்தா ஆச்சு மாவீரன். அவர் யார வேணாலும் மாத்துவாரு, மியூசிக் டைரக்டர் மட்டும் மாத்தவே மாட்டாரு ராஜமௌழி. அவருக்கு அவங்க ஃபேமிலியே அப்படியே அவரை சுத்தி எல்லாருமே டெக்னீஷியன். மாற்றப்பட்டாரு. யாரு? அவங்க அப்பா கதை. அவங்க அப்பா தாங்க இவரை மாத்த மாட்டாரு. அதே மாதிரி கேமராமேனும் மாத்த மாட்டாரு. கேமராமேனும் மாத்த மாட்டாரு. கே செந்தில் மாத்திட்டாரு. இதுல இந்த படத்துக்கு அவர்தான். இல்ல ட்ரிபிள் ஆர்க்கு கேட்க இல்லையே, அவர்தான் ப்ரோ. அப்படியா? அவர்தான் கேகே தான். அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க ஹெட் எல்லாமே அவங்க ஃபேமிலிக்காரங்க தான். காஸ்டியூமா அவர் ஒய்ஃப், ப்ரொடக்ஷன் கோ ப்ரொடியூசர் ஒரு பையன் எஸ்.எஸ். கார்த்திகேயா. அப்புறம் எஸ்.எஸ். கார்த்திகேயா பாகுபலியில நடிச்சிருக்காரு தெரியுமா? நான் அன்னைக்கு தான் நோட் பண்ணேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எந்த சீன்ல வருவாரு? இல்லங்க, அந்த ஓப்பனிங் சீன்ல ரம்யா கிருஷ்ணன் கொலை பண்ண 2 காட்ஸ் வருவாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல. ஆமா குழந்தை தூக்கிட்டு அதுல ஒரு காடு கார்த்திகேயா. இது வேறயா? விஷால் எதனா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுப்பா. சுகுமார் அண்ணா சொல்லுங்கண்ணே, நீங்க தான் சொல்லணும். இன்ட்ரெஸ்டிங்கா நேத்து அப்டேட் விட்டாரு வெற்றிமாறன், பாத்தியா? நேத்து அப்டேட் விட்டாரு, அதெல்லாம் ஓகே. சனி ஞாயிறு வரன்ட்டு ஏன் வரல? எப்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசணுமோ அன்னைக்கு வரது இல்ல. கரெக்டா திங்கக்கிழமை சாயங்காலம் கடையை போட்டுறது என்னன்னு அது நியாயமா? ஷூட்டிங் போட்டோம் ப்ரோ, அதுக்கப்புறம் பேசலாம். சுகுமார் ப்ரோ இன்னும் எத்தனாம் தேதி சொல்லியிருக்காரு? ஷூட்டிங் போற வரைக்கும் நாங்க நம்ப மாட்டோம். இல்ல 24 சொல்லியிருக்காரு. அதாவது நீ உங்களுக்கு இருக்கிற கேள்வி எனக்கும் இருக்கு, அங்க வந்துடுறீங்க. எனக்கும் அது இருக்கு. இவர் ரெடியானா பார்த்தது இல்ல தலைவர். அண்ணா எங்க ஆளுதான் ரெடிண்ணா. ஏன்பா அவர் துபாயில வைப் பண்ணிட்டு இருக்காருப்பா, அங்க வந்துட்டு அங்க இருந்து வரணும். ஏன்னா துபாயில இருந்து 4 மணி நேரம் 3.75 மணி நேரம். சரி ஓகே, நான் எனக்கு உண்மையாலே சொல்றேன் விஷால், ஷூட் நடந்து
நேத்து வெற்றிமாறன் மாஸ்க் படம் இது எத்தனை பேர் அந்த ஆடியோ லஞ்ச் கேட்டீங்கன்னு தெரியல. வெற்றிமாறன் ஒன்று சொல்லுவார், மாஸ்க் டேரக்டர் பத்தி ஒன்று சொல்லுவாரு. இந்த பையன் வந்து இந்த டேரக்டர் வந்துட்டு என் கூட வந்து என்னெல்லாம் ஹேண்டில் பண்றதுலாம் அவ்வளவு கஷ்டம், ரொம்ப ப்ரெஷரு, அதை மீறி வந்து இந்த பையன் வந்து என் கூட இது பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. என்னன்னா வெற்றிமாறன் இதே வார்த்தையை இதே மாதிரி இதுவை அவரோட விடுதலையோட பார்ட் 1, அதாவது நான் பார்ட் 1 ஆடியோ லான்ச்ல இப்படிதான் பேசியிருப்பாரு. சொல்லுவார், என் கூட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாரும் பாவம், நான் ரொம்ப மோசமான வார்த்தைகளை அவங்களை திட்டிடுவேன், ரொம்பவே வந்துட்டு அவனுங்க என்கிட்ட எப்படி வேலை பாக்குறாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற வார்த்தைகள்லாம் சில இதெல்லாம் சொல்லுவாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இவருக்குமே எக்ஸ்ட்ரா கோபம் வரும் பயங்கரமா, வெற்றிமாறனுக்குமே அந்த பக்கம் இருக்கிறவருக்கும் பயங்கர கோபம் வரும். ஏன்னா கிரியேட்டிவா வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு, ஏன்னா 2 பேருக்குமே வந்து இவருமே வந்துட்டு இவரோட இன்புட்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாரு, அவருமே அவரோட இன்புட்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பாரு. அது எப்படின்னு தெரியல. அது ஆனா சவாலா தான் இருக்கும் தானு ப்ரொடியூசர் தானுக்கு. பார்ப்போம். நான் அதனாலதான் சொல்றேன், ஏன்னா இந்த ப்ரோமோக்கே அதனால இவ்வளவு டிலே ஆகி ஷூட்டுக்கு இவ்வளவு டிலே ஆயிருக்கு. சுகுமாரண்ணே சரி ஓகேண்ணே புரியுது. அஸ்வத் படம் போப்பா, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இதை நம்ம ஷூட்டிங் போறோமா, இது நான் நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் வந்திருக்கா, இதை வச்சு நம்ம ஒரு 10 நாள் ஓட்ட மாட்டோம். கரெக்ட் தான். ட்ரிபிள் ஏ எப்ப அனௌன்ஸ்மெண்ட்? எதுப்பா? ட்ரிபிள் ஏ ஆதிக், அஜித் குமார், அனிருத். எப்படி? அதுவா? அது இந்த வாரத்துல பேரே கிடைக்கலையாங்க. இல்லப்பா, அது அநேகமா இந்த வாரத்துல வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இல்ல, மோஸ்ட்லி வந்துரும் இந்த வாரத்துல. அதெல்லாம் ஒரு கல்ட் போட்டிருந்தாருங்க. அது இங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு கல்ட் கிளாசிக்ங்க. அதெல்லாம் இந்த படத்தோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அததான் சொல்றேன், அந்த டைரக்டர் இந்த ஹீரோ அதெல்லாம் வந்து பொக்கிஷமா அந்த கிளாசிக்லாம் உண்மையிலே சொல்றேன். அந்த படத்தோட இப்ப சொல்றேன், அந்த படம் நாயகனும் கமல் மணிரத்னம் படம் தான். இருங்க அரசியல், தக் லைஃபும் கமல் மணிரத்னம் படம் தான். இருங்க அரசியல், அதை சொல்லி முடிச்சிடுறேன். இருங்க, நீங்க சொல்றது ஷூட்டிங் ஸ்பாட்டை விட ஆஃப் ஸ்கிரீன் ஸ்பாட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ரீசெண்டா வைரல் ஆச்சு. இந்த ஜல்லிக்கட்டு அப்போ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு சிம்பு வீட்டு வாசல் எல்லாரும் படுத்து எல்லாரும் வந்துட்டு தூங்குனதெல்லாம் வந்து அந்த எவனும் கிளறி விட்டுறான். தயவு செஞ்சு சுகுமாரன் அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. சொல்லும்போது மைண்ட்ல அதான் வருது. நீயே சொல்லு, அது இப்பதானே எவனோ தானே கிளறி விட்டான். ஆமா ஆமா, அந்த டைம்ல நான் மறக்க சொல்லுவான், யாருக்கு தெரியும்னா நீ கூட நைஸா கிளறி விட்டுருப்ப அப்படின்ற மாதிரி. ஆனா தலைவன் அந்த டைம்ல இருந்த நடுவுல மாவீரன் ப்ரோன்னு சொன்னாரு, அதை கவனிச்சீங்களா? சாரி கவனிக்கல. என்னது? தக் லைஃப் தான் எனக்கு பிடிக்கும் நாயகனோட. இல்ல, அந்த டைம்ல தான் வந்து சிம்பு வந்துட்டு இந்த மாடு ஒரு கவு அப்படின்ற டைலாக் எல்லாம் பேசுறது, ஜனவரி 31 பேசுறது எல்லாம் அந்த டைம்ல பேசிட்டா. நீங்க நைட்டு தான் வாசல், அவரு வீட்டு வாசல்ல பாய் போட்டு படுத்தது, இதெல்லாமே உண்மையாலே அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். ஆமா ஆமா, அந்த ஞாபகம் இருக்கு. 2014 தான் நடந்தது. 16 17 17 நினைக்கிறேன். 17 ஸ்டார்டிங். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, இந்த பிஹைண்ட் ரூட்ஸ்ல மாதேவனோட இன்டர்வியூல தலைவன் அப்ப பேசுனது, ஏங்க இந்த படத்தெல்லாம் கலாய்க்கவே முடியாதுங்க, நீங்க நினைச்சாலும் முடியாதுன்னாரு ட்ரிபிள் ஏ. ஐயோ தலைவா, நீ பேசாத தலைவா, நீ அதுக்கப்புறம் தான் மாநாடுல ரொம்ப குவைட்டா இருந்தாரு, சூப்பரா ஓடிச்சு. வீட்டுக்கும் ஒரு ஏதோ சொல்லல, மாநாடு குவைட்டா இருந்தாரு. அந்த படம் ஷூட்டிங் போங்களாட்டி அந்த ப்ரொடியூசர் என்னன்னா ஆனாரு தெரியுமா? சுரேஷ் காமாச்சுவா. அதான் மறந்துட்டீங்களா? ஷூட்டிங் போற வரைக்கும் என்னன்னா ரசிகர்களே கொதிச்சு போயிட்டாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? எப்ப டிராப் பண்ற அளவுக்கு போயிடுச்சு படம். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க பரணி. இல்ல வந்துட்டேன், அதான் ஒரு சின்ன ஒர்க் பிட். நீ சொல்லு பரணி. அதான் நான் என்னன்னா சொல்லணும், நான் யார் வீட்டு பின்னாடி பாத்து நாய் குலைக்குது, சவுண்ட் கேக்குது. நான் ஏதாவது சொன்னா மன்மோத்த கக்குவாரு. தனியா வந்து பேசுப்பா, எனக்கு மன உளைச்சல் இருக்க நானே. சாரி சவுண்டே கேட்க கூடாதுன்னு இருக்கேன். இது பார்வோட மூஞ்சி அடிச்சு உடைச்சது யாரு? அடிச்செல்லாம் உடைக்கலங்க, சும்மா இருக்கணும். சவரி இல்ல அதுக்கு முன்னாடி மூஞ்சி அப்படிதான் இருக்கு.
அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு ஒர்க்னால கொஞ்சம் லைவ் பார்க்க முடியல. நான் லைவ் வந்து அந்த இதுக்கு ஆப்சன்சி டாஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு ஏதோ கன்ஃபெஷன் ரூம்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்பயே லைட்டா ஒரு மாதிரி அப்போ ரொம்பலாம் வீங்கல, லைட்டா வீங்கி இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ரொம்ப இதாயிடுச்சு. அவங்களே பாவம் கண்ணாடியில பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அடிபட்டுருச்சு. பாட்டில கையில இல்ல வச்சு அதுக்கு கீழே முன்னாடி வைக்கல. அதுக்கு இல்ல இல்ல முன்னாடியே அரசியல் ப்ரோ அந்த ப்ரோமோலயே உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு ப்ரோ. ஸ்லோ மோஷன்ல எடுத்து போட்டு காமிச்சாங்க. இல்ல இல்ல அந்த அது டாஸ்க் அது வந்து 3வது தடவைங்க. ஃபர்ஸ்ட் தடவை அடிபட்டுச்சுங்க. அவர் கால்ல வந்து எத்திடுவாரு. ஐயோ ஆமா 3 தடவை அந்த போட்டி நடத்துவாங்க. அந்த அம்மா கையில எடுத்து வச்சுக்கோ, கையில எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கால்ல மட்டும் எடுத்து வைக்கலாமா புரியலையே. சரி விடுங்க, அது எப்படியும் பார்ப்போம். பாவம் எனக்கு ஒருத்தர் காலையில விஜய் பாரு சப்போர்ட்டர் வேற விடுங்க பாருங்க நீங்க. இல்ல எனக்கு சப்போர்ட்டர்லாம் கிடையாது விஷால். ஆனா வந்து எனக்கு ஒருத்தவங்க அடிபட்டிருக்காங்க, அப்பயும் போய் கலாய்ச்சிட்டு இருப்பீங்க, புரியலையே எனக்கு. நான் கலாய்க்கல சொல்றேங்க. இல்ல வாயில ஒரு அடியை போட்டு வீங்க வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஏங்க இப்படிலாம் இவ்வளவு வன்மமாலாம் இருக்காதீங்க. அரசியல் ப்ரோ நானும் அதான் பட்டேன். அடிச்ச வந்து அடிச்சான் 2 இன்ச் கீழே அடிச்சிருந்தா கூட டாஸ்க் கூட முடிஞ்சிருக்கணும். இந்த சபரி லூஸ் டாக்கர் எனக்கு ஒரு பர்னி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் பர்னி. எனக்கா? ஜாலியா இருக்கீங்க. வேணாம் நான் ஜாலியா இருக்கேன், அதனால தான் சொல்றேன். அதனால தான் வேணான்றேன். ஒரு நிமிஷம், பிரகாஷ் ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, அக்செப்ட் பண்ணேன், மேல வரல. அவர் 2 வாட்டி ஸ்பேஸ் போட்டாரு, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இவர் எதையாவது ட்விட்டர்ல அப்டேட் பண்ணா இப்படி ஆயிடுதுன்றாரு வேற. எனக்கு பிரகாஷ் ப்ரோ மேல தூக்கி பாக்க. அது இல்லைன்னா ஒரு இதுல வர சொல்லுங்க, குரோம்லயா? ஆமா எனக்குமே நான் இதுல நார்மலா வரும்போது நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு நாள் விஜய் பார்வை எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப எனக்கு புரியல, இப்ப புரியுது. யார் சொல்லியிருக்கா? ஷியாம் குரு சொல்லியிருக்காரு வேற ஒரு ஸ்பேஸ்ல. எனக்கு நேர்லயே அவங்கள தெரியும், பிடிக்காது அவங்க கேரக்டர் அப்படின்னு. இல்ல நேர்லயே தெரியும், ஆனா இப்ப எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு தெரியுமா வீரன்? அது யாரு? எப்ப விஷால் ப்ரோவா? விஷால் ப்ரோ இல்ல, அவரும் ஒரு ட்விட்டர் செலிபிரிட்டி தான். அவர் இன்ஃப்ளூயன்சர். இல்ல நான் இல்லைங்க. ஏங்க நீங்க வேற, அவருக்கு வந்து நேர்ல தெரியும், பட் இப்ப ஷோல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் மறந்துட்டேன், பட் ஆனா வந்துட்டு அவருமே வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஒரு அந்த அம்மா முதல்ல இருந்தே அப்படித்தான் ஆயிருக்கு. ரெட் கார்டு கொடுக்க போறானுங்க இந்த வாரம். இல்ல ரெட் யார் லூஸ் டாக்கு? சபரி நான் வேணுங்கனே தான் பண்ணேன்ட்டான், நான் வேணுங்கனே தான் அடிச்சேன்ட்டான். எனக்குலாம் சபரியோட ஒன் ஆஃப் த ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்ல. எனக்கு பிடிக்காது அதனால. அச்சோ யாரு சபரியாவா? நாளைக்கு தம்ப்நெயில் ஆர்ஜே விஷால் ப்ரோ போட்டோ வச்சு விசஸ் சபரி போட்டோ வச்சிரலாமா? இதுல என்ன சொல்றீங்க? பாரு வச்சிருங்க, சபரியன் பாரு. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு வீடியோ டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. நான் தான் போய் டைரக்ட் பண்ணேன், ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு போயிட்டேன். அந்த வீடியோக்கு ஹீரோ சபரி ப்ரோ. அவர் வந்துட்டு 4 மணிக்கு ஷூட்டு சொன்னோம், 6:30 வந்தாப்புல நல்லா தையா தக்கான்னு வந்துட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சுட்டாங்க. டைலாக் எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாத்தையும் மாத்திட்டாங்க அந்த ஆளு. டைலாக் ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்திட்டு அந்த நான் சொல்றதுதான் ப்ரோ, இதுதான் ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். சரி அங்க நம்ம டேரக்டரே இல்லை, நம்ம சைட்ல அப்படி நின்றுட்டு இருந்தோம் குய்யா மாதிரி. அப்படியே சரிண்ணா ஓகேண்ணா. அப்ப காலேஜ் வேற படிக்கிறேன்னா எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது. எதுல இருந்தாரு அப்ப? ஆமா அவர் அங்க இருந்து வந்தாரு. நான் வந்துட்டு இன்னொரு ரேடியோ கம்பெனில இருந்தேன். அப்ப ரேடியோ கம்பெனில ஒரு இன்டர்ன் மாதிரி வைங்களேன், அப்படி இருந்தேன். அது வந்துட்டு அன்னைக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணலாம் போட்டாங்க. 1ஆம் நம்பர் குப்பீர் வீடியோ அது. அந்த வீடியோ பேர்லாம் மறந்துட்டேன். இல்ல விஷால் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், யார் டைரக்டர்? நான் தாங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கருமம் கடைசில டைரக்டர் ஏங்க. இல்லங்க நான் தாங்க டைரக்டர், ஐ எம் தி டைரக்டர். ஏடி மாதிரி ஆயிட்டேன்றேன். அவர் வந்த உடனே அப்படி ஆகிட்டாரு. அவர் சொல்றாரு ஓகேண்ணா, தம்பி ஷார்ட் ப்ரொஃபைல்ல இப்படி திருப்புறேன், அப்படி வைப்பா தம்பி, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், 3 காஸ்டியூம்ஸ் அப்படி எப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்ட்டு ½ அன் ஹவர்ல முடிக்க வேண்டியது போச்சு. ஒரு 2.5 மணி நேரம் போச்சு. அண்ணன் வந்தது 2 மணி நேரம் லேட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2.5 மணி நேரம் அதெல்லாம் முடிஞ்சு, தம்பி ஹாப்பியாடா, நல்லா இருந்துச்சா, சூப்பர்ல, எருமசாணி விஜய் மாதிரியே இருக்க, வரட்டுமா அப்படின்னாரு. ஓகேண்ணா தேங்க்யூ. அந்த ஆளு நான் சொல்லட்டுமா, அந்த ஆளுக்கு அவர் சீன்லாம் இல்ல.
அதுதானே அப்ப தெரியும். நான் காலேஜ் படிக்கிற பையன், எனக்கு அப்ப என்ன இல்ல, தெரியும்? அப்பவும் சரி இப்பயும் சரி. ஐயோ இது என்ன ரொம்ப இதா போகுது. போட்டும் போட்டும் போங்க, தெரியட்டும், ஓகே மக்களுக்கு எனக்கு பிரச்சனை தெரியட்டும். இல்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. சபரிலாம் வின்னர் மெட்டீரியல்ங்க. என்ன இப்படி போட்டு கடிச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ, இல்ல யார் இல்ல யார் இல்ல வின்னர் மெட்டீரியல்? விஷால் அப்படியா? விஷால் விஷால் அவரு விஜய் டிவி ஆதி ப்ரோ அந்த டே ஒன்ல நினைப்பாரா இருக்கு இந்த வீட்டுல என்னமோ இருக்குன்னு. அவரு என்ட்ரிலே தெரிஞ்சிருமா இவங்க முகத்துல ஒரு கலர் தெரியுதுன்னு. சபரிதான் சொன்னாரு இந்த வருஷம். ஆக்சுவலா அவர் விஜய் டிவின்றதுனால எனக்கு தெரிஞ்சு மினிமம் வந்துட்டு ஒரு 80 days 70 days கொண்டு போவாங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா கொஞ்ச நாள்ல தூக்கிடுவாங்க. யாருங்க அந்த சபரி? பார்க்கணும் போல இருக்கு, பார்க்கணும் போல இருக்கு. அப்படியே இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவருக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். மகேஷ் அண்ணாக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றேன். அண்ணா நீங்க முத்துன்னு ஒரு படம் நடிச்சீங்கன்னா, நான் நடிச்ச தலைவர் அந்த படத்தையும் ஒரு சீரியல் நடிச்சிருப்பாரு. நான் வேற ஒண்ணும் இல்லைண்ணா, அவ்வளவுதான். அவ்வளவு பழைய பீஸ் அவரு. ஆமா அண்ணனே, இல்லண்ணா முத்து படம் கதையை வச்சு ஒரு தமிழ் சீரியல் இருக்கு. அந்த சீரியலோட ஹீரோ இவர் தான். அந்த சீரியல் பேர் என்ன? வேலைக்காரனா? முத்து பட கதை ப்ரோ, ஆனா டைட்டில் வேலைக்காரன் இல்ல. படத்தோட அந்த சீரியலோட கதை முத்து, ஆனா டைட்டில் வேலைக்காரன். அப்படியா? ஓகே, சீரியல்ல நடிக்கிறாரு. அப்படியே முட்டுவ காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த சீரியல் நான் பார்த்ததுல நான் முத ப்ரோமோ பார்த்திருக்கேன். வேலைக்காரனை ஷேர் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க, உள்ள பரம்பரை ஷேர். அதை அந்த ப்ரோமோ முடியறப்ப அவர் சேர்ல உட்கார்ந்துருப்பாரு. எல்லாம் நான் கால் மேல கால் போட்ட போயிருவாரு. இவரு தாங்க அந்த த்ரோனோட ஹையரே அப்படின்னு. சபரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பரணி ப்ரோ அடிக்க போறாங்க. என்ன சொன்ன மாதிரி சொல்றீங்க. அது இப்ப நான் பிக் பாஸ் எல்லாம் பாக்கல, அவர் எப்படி விளையாடுறாருன்னு தெரியல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அதனாலயே நமக்கு அவரை பிடிக்காதுன்றேன். அதனாலயே மத்தபடி அவர் நல்லவரா இருக்கலாம் மத்தவங்க கிட்ட. ஒருவேளை நான் அன்னைக்கு ரொம்ப கேவலமா கூட இருந்திருக்கலாம் என்னோட டயலாக்ஸ் எல்லாமே. ஆனா அதெல்லாம் இல்ல. பட் ஆனா வந்துட்டோம், கமிட் ஆகி வந்துட்டோம் அப்படின்னா கேவலமா தான் நடிச்சுட்டு தானே போனோம். அதுல உட்காந்துக்கிட்டு இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்ட்டு. சரி நீங்க ஓகே எல்லாம் பண்றீங்க, அது ஃபைனலா வரப்ப நல்லாவது இருக்கணுமே. அதுவும் இல்ல, அதுக்கு வர மாட்டேன்டா அப்படி ஆயிடுச்சு வீடியோ முடிவுல. மிஸ் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ்ங்க, அஃப்கோர்ஸ். இல்ல விஷால் ப்ரோ சொல்லுங்கய்யா. அந்த கதையோட ஒன்லைன் சொல்லுங்க தலைவா. அப்பெல்லாம் வந்துட்டு தலைவா இந்த ரேண்டம் ஸ்கெட்ச் வீடியோஸ் பண்ணுவோம்ல தலைவா, கான்செப்ட். இப்ப இந்த மைக் செட் ஸ்ரீராம்லாம் பண்றாருல, அந்த மாதிரியான இது. அது என்ன அப்படின்னா, பொண்ணு இருப்பாங்க, ஒரு பொண்ணு. அது வந்துட்டு இதுக்கு எடுக்கிறோம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு, வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா எடுக்கிறோம் அந்த வீடியோ. டைமுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல டைமுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் இது. கதையிலேயே வந்துட்டு அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு லேட்டா தான் வருவாரு. கதையில மட்டும் இல்ல, நிஜத்துலயும் அப்படிதான்டா வருவன்னு வந்தாரு. ஓகே, அதான் கேரக்டர்லாம் இருக்காரு போல அப்படின்ட்டு போய் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. சாரிண்ணா. ஐயோ என் தப்புதான். அப்ப ஒரு மெத்தட்ல இருந்திருக்காரு அப்ப. ஓகே ஓகே விடுங்க. ஏங்க சபரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அடிப்பாங்கன்னு சொல்றீங்க, அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா ப்ரோ? பரவாயில்ல, நல்ல விஷயம் தான், விடுங்க. இல்ல கேக்குறேன். பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. அதோட ஒன் ஆஃப் தி ஹெட் பரணி ப்ரோ. இன்னைக்கு யாராச்சும் இதை கட் பண்ணி எதிர் டீம் யாரா போட போறாங்க ப்ரோ. பரணி ப்ரோ இருந்துட்டு நான் தான் வருவாங்கிற மாதிரி அவரே எடுத்து போட்டுருவாரு நினைக்கிறேன். யாரோ பார்த்து இல்லங்க, அவங்களுக்கே திங்கிங் இருக்காது. இந்த கமல் இருக்கே, இந்த கமல் வாய் இருக்கு தெரியுமா, அந்த வாயை ஏதாவது பண்ணணும் ப்ரோ. கமலோட வாயை மட்டும் பண்ணணும். நேத்து நீங்க தெரியாம நான் அவனு சொன்னதுக்கு என்னை ஃபுல்லா வச்சு செஞ்சாங்க தெரியுமா தலைவா? உங்களை தலைவா, அது வந்துட்டு பல்தான் வந்துட்டு நீங்க பரணி ப்ரோனாலே ஆயிடுறாரு கொஞ்சம், என்ன பண்றது. ஆனா இன்னைக்கு டிஎல் ஃபுல்லா அவங்க ப்ரோ, அவங்கதான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி அவங்கதான். அவங்கள சென்சேஷன் ஆக்கிடுவாங்க பாருங்க. அடுத்து இன்ஸ்டால அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் தெரிக்கும், அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அகைன் சூப்பர் ஆயிடுவாங்க. நேத்தே ஃபாலோ பண்ணிருப்பாரு. அப்புறம் இன்னொன்னு கவனிச்சேன், சரி சொல்லலாம். இன்னொன்னு சுகுமாரன் வேற இன்ட்ரெஸ்டா பேச சொன்னாரு. அவங்க சந்தீப் கிஷனோட ஒரு படம் பண்ணிருக்காங்க போல, அந்த கிளிப் பாத்தீங்களா கமல்? கிர்ஜா ஓக். ஓகே யாருன்னு கேளுங்க.
என்ன தலைவா? முடிச்சிட்டீங்களான்னு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேன் நீங்களே. பரணி ப்ரோ வர வர ஹியூமர் சென்ஸ்லாம் ததும்புது. இல்ல சரி சீரியஸா இருங்க, அவர் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டா பேசுவாரு விஷால் ப்ரோ. அவ்வளவுதான். இருங்க பரணி ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. அப்படி இல்ல நான் இது வந்துட்டு அவர் கரம்னு பேசி ஒரு மலையாள படம் பார்த்தேன். சொல்லுங்க பரணி ப்ரோ. அது நேத்து. இன்னைக்கு வந்து ஏக் சத்துர்னார் அது சொன்னேன்ல, கொஞ்ச நேரம் பார்த்துருக்கேன் ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்லி அந்த படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் டீசெண்டா போச்சு. ஓவரால் டீசென்ட் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு அது என்ன சொல்ல, ஒரு டைம் பாஸ் ஃபிலிம் அப்படி சொல்லலாம். சும்மா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி போகும். பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு மாதிரி நல்லா கொண்டு போயிட்டாங்க. அஹ் இது எப்படி முடிப்பாங்கன்ற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு இன்ட்ரோ பிளாக் பார்த்ததுக்கு அப்புறம். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா முடிச்சிட்டாங்க. இந்த ஒரு Okay. 10 நிமிஷம் யாராவது ஃப்ரீயா பார்த்தேன். இருந்தீங்கன்னா பரணி இந்த நீதில் நிதின் முகேஷ் ரொம்ப வருஷம் கழிச்சு நடிச்சிருக்காரு போலவே. அது தெரில. பட் நான் சும்மா ரேண்டமா ட்ரை பண்ணேன் அந்த படம். ஆனா அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அவங்க யாருன்னு தெரியல. ஓஹோ, நீங்க அந்த கேஸ்ட் எல்லாம் போய் செக் பண்ண கமல மாட்டீங்களா பரணி ப்ரோ? இல்ல பண்ணுவேன் இப்பதான் பாக்குறேன். ஒரு நிமிஷங்க. திவ்யா கோசலா. திவ்யா கோசலா. கமல் அவங்க பேர் என்ன? உங்க டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க கமல். அவங்க என்ன யாரு? தெரியாதுங்க, என்ன எந்த படம் தெரியலையே, எந்த படமே தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஏக் சத்துர்னார். இல்ல பரணி ப்ரோ ஒண்ணும் இல்ல, அந்த ஹீரோயின் போட்டோ மட்டும் அனுப்புங்க, என் தலைவன் சொல்லுவான் டீட்டெயில். இருங்க, நான் எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன்? நானே போய் கூகுள்ல அவங்களுக்கு அவ்வளவுதான் போய் பாத்துருக்க. அப்ப கமல் வருவாரு. அவ்வளவுதான். ஒருத்தர் வருவாரு, விருச்சிக ராசி ப்ரோ. நட்சத்திரம். படம் பேர் என்னது? ஏக் சத்துர்னார். ஓகே ஓகே. இல்ல விஷால் ப்ரோ அப்படியெல்லாம் ஏங்க இவங்கள தெரியுங்களாங்க? இவங்க இந்த படத்துல இந்த சீன்ல இத்தனாவது நின்று இருந்தாங்களேங்க. அவங்க தாங்க இவங்க. பத்தான் படத்துல இவரு பிளைட்ல போவார்ல, இந்த பிளைட்ல கடைசியில உட்கார்ந்து இருந்தாங்களே, கவனிச்சியா நீங்க அப்படின்னு ஆரம்பிப்பார். என்னங்க இவ்வளவுதான் சொல்றீங்க? பாவங்க விடுங்க. பாவமா? இல்ல பரணி ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்கா தானே பேச சொன்னீங்க, அதாவது சொல்லுங்க. சரி, இல்ல, அந்த படம் பார்த்தா நல்லா தனுஷ் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹாலிவுட் படத்துக்கு ட்வீட் போட்டிருக்காரா? அவரே ஹாலிவுட் படத்துல நடிச்சிருக்காரு. கிரேமேனுக்கு போட்டிருந்தாரு ப்ரோ. அது இல்லாம வேற இல்ல, எனக்கு வேற ஒரு ஞாபகம் படம் இல்ல. நடிச்சாருங்க, ஒரு ஃபீல் குட் படம் மாதிரி. ஏங்க அது வந்து ஸ்பானிஷ் படமோ ஸ்பெயின் படமோ அது வந்து. ஆமா, அது இட்டாலியன் ஃபிலிம் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடனரி ஜர்னி ஆஃப் த ஃபக்கீரி தானே வந்துட்டு. இல்ல அவர் போட்டிருக்காரு, எனக்கு முன்னாடி எல்லாம் போட்டுக்காரன்னு தெரிஞ்சு. ஆனா அது என்ன அவ்வளவு நல்லாவா இருக்கு பிரெடிட்டர் பேட்லேண்ட்ஸ்? ஆனா அதை பார்க்கணும்னா பிரே எல்லாம் பாத்துருக்கணும். கேங்லயே ஒரு 3-4 பேர் போறாங்க bro. ஃப்ரெஷ்ஷாவே பார்க்கலாம் ப்ரோ, எதுவுமே இல்ல. நான் கேட்டேன், பார்த்தேன், யாரு கேட்டேன், நீங்க ஃப்ரெஷ்ஷாவே இல்ல பார்க்கலாம். இல்ல விஷால் ப்ரோ, ஆக்சுவலா என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. அப்போ வந்து இந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் பார்த்துதான் நல்லா இருக்கும், இல்லைனாலும் இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி லைன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம சுகன் ப்ரோ இருந்தா சொல்லிருப்பாரு. ஸ்டாண்டர்டானா போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க. இல்ல தலைவா, அதுக்கப்புறம் ஒரு அனிமேஷன் வேற வந்துச்சுல்ல, அது பிரே, அது அப்புறம் இது ட்ரிலஜி தானே அது? அது அனிமேஷன் அனிமே. அது பிரெடேட்டர் வந்து அனிமே. அது அதுக்கு முன்னாடி நிறைய இருக்கு ப்ரோ. கம்முனரியா அனிமேஷன் தான். இல்ல, அது அனிமேஷன் பிரெடேட்டர் வந்து அனிமே. கருண் அனிமே வந்து பிரெடேட்டர் அனிமேஷன் தான் ப்ரோ. அனிமேஷன் கருண் ஜாப்பனீஸ் கிடையாது கருண். அது எங்க ஒண்ணு வந்துச்சு. விடுங்க. கருண் ப்ரோ, இப்ப அது அனிமேஷன், அதுதான் அனிமேஷன்ன்றாங்க. அனிமே இல்ல, அனிமே வேற அனிமேஷன் வேறன்னு உங்களுக்கு சொல்றாங்க. வேற எதுவும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க. கருண் அந்த ஆந்தாலஜி தானே 4 படம் இருக்கு. ஆனா நீங்க அந்த அனிமேஷன் பாத்தீங்கன்னா மிரண்டுவீங்க. ஆனா இதெல்லாம் லைவ் ஆக்ஷன்ல பண்ணா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? புரிஞ்சு அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. மாவீரன் நீங்க நல்லா சொல்றீங்க. இல்ல 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 மாவீரன், அது சொல்லல மாவீரன், இருங்க. அது எனக்கு அந்த லாஸ்ட் ஏதோ ஓகல, ஏதோ 1-2 பிடிச்சிருந்துச்சு, 2 பிடிக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த டைம். அது இல்ல நான் சொல்ல வந்தது. இதுக்கே இப்படி இது பண்றீங்கல்ல. இது பாகுபலியோட அந்த அனிமேஷன் இது வர்றப்போ, எட்டர்னல் வரப்போ நீங்க அப்ப வந்து யோசிப்பீங்க, இதை லைவ் ஆக்ஷன்ல பண்ணியிருந்தா அவ்வளவு செலவாயிருக்கும்னு சொல்லிட்டு. மீன்ஸ் இது இப்ப 120ல பண்றாங்களா, இதே லைவ் ஆக்ஷன்ல பண்ணா 300-400 ஆகும் அப்ப சொல்லுவீங்கன்னு சொல்ல வந்தேன். அவர்தான் பார்க்கவே மாட்டாரு. ஏன் பார்க்க மாட்டார்? மாவீரன் ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பாரு. அவர் ரொம்ப ஆசைப்பட்டாருங்க பாகுபலி பார்க்கணும்னு. கடைசியில ஆசையில மண்ணவாரி போட்டானுங்க அவங்க அந்த ஊர்க்காரங்க. என்னாச்சு? அவரு ஷோவே கிடைக்கல, அவர் பாக்குற ஷோவே.
ஒரு நாளைக்கு ஒரே ஷோ காலையில 9 மணிக்கு. இன்னும் ஓடுதா மாதிரி ப்ரோ? சரி விஷால் ப்ரோ, கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது விளையாடலாமா? விளையாடலாம். தேங்காய் மாங்காய் அது இல்ல ப்ரோ, டைட்டிலோட சேர்த்து சொல்ற விளையாட்டு. இல்ல, எனக்கு ஒரு மலையாளத்துல ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தேங்கான்னு சொன்னப்ப எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. கலம்காவல்ல இருந்து ஏதோ ஃப்ரெஷ் அப்டேட் ஒன்று வந்துருக்கு பரணி ப்ரோ. சொல்லுங்க, என்ன அப்டேட்? தெரியல ப்ரோ, அது போயிருச்சு டக்குன்னு. போயிடுச்சா? bro, கமலு, சரி, ஏதோ என்னதான் கிளம்பி ஆச்சு மட்டும் உனக்கு? பார்த்தேன், கிளம்பி காவல்னு மட்டும் பார்த்தேன். அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள சக்க இதாயிருச்சு. இல்ல நிலா காயும் அப்படின்ற சாங் லிரிக்கல் வீடியோ நாளைக்கு ஈவினிங் 5 PM வருது. ஏங்க இந்த கண்ணுமொழி சாங் வந்து இது சாரி வாடிவாசலுக்காக போட்ட சாங்கா? ஆமா ஆமா, நேத்து சொன்னாரு. சொன்னாரே. அப்புறம் ஆர்காசம் ஆயிடுச்சு அப்பதான் சொல்லி காலைல இருந்து இதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இதை இங்க சொல்லி இருங்க கமல் ஏதோ யாரோ எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ப்ரோ. எதுக்கு புரியல? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. சும்மா ஏதாவது உருட்டாதீங்க. நான் அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மாவீரன் ப்ரோ, அது இங்க ஷேர் பண்ணுங்க ப்ரோ, நாங்கன்னு பாப்போம்ல. மேலேயே பண்ணுங்க bro. பாப்போம்ல. ஆமா, அதான் மேலேயே பண்ணுங்க. யாரோ கிரிக்கெட் ஸ்டார் யாரையோ சொல்ல போறாரு, நீங்க பாருங்க. வேற என்ன. இன்னைக்கு ஒருத்தர் போட்டோ அனுப்பிச்சு, ப்ரோ உங்களுக்கு தம்பி இருக்கா அப்படின்னு கேக்குறான். அவரு கொஞ்சம் சிமிலர் தான், பட் இருந்தாலும் எனக்கு டேய் ஏன்டா வேற வேலை இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மாவீரன் கீழே போட்டுருக்காதானா நீங்க பாத்தீங்க? ஆனா எனக்கு உன்னை பார்க்க கைகோட பாக்குற மாதிரி இருக்கு. கைகோடா கருண் கரெக்ட். அவர்கிட்ட சொல்றேன். கருண் இதே கைகோடு போட்டோ தாங்க போட்டிருக்காரு. அதுதான் எனக்கு தோணுது. நான் பார்க்கல அந்த போட்டோ, ஆனா எனக்கு தோன்றது சொன்னேன். இல்ல ஆனா இல்ல எல்லாருமே போட்டிருக்கீங்களே, அப்ப கன்ஃபார்மா வந்துருமா? வாய்ப்பு இருக்கா ட்ரெயின்? இல்ல ட்ரெயின் இல்ல கீழே போட்டதுதான் அது என்ன சொல்றீங்க விஷால் ப்ரோ? ட்ரெயின்ல நம்பாதீங்க. காது கேக்குதா இல்லையா கருண்? மாவீரன் ப்ரோ இல்ல கருண் எந்த ஆங்கிள் எனக்கு தெரியல. இல்ல எல்லா ஆங்கிள்லயும் ருத்ராஜ் மாதிரி தான் இருக்காரு. ஆமா உண்மைதானே. அந்த அளவுக்கு இது கிடையாது. நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், அதுக்குன்னு இந்த அளவுக்கு நான் கிடையாது. ஆமா கரெக்ட். பரணி உங்களை மாதிரியே இருக்காப்ல. மகேஷ் ப்ரோ, கல்யாணத்துல போட்டிருந்தீங்கல்ல, கல்யாணத்துக்கு அதுக்கும் இது கரெக்டா இருக்கு பர்த்தி ப்ரோ. அதுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கா? போட்டுட்டாங்க போனேன். இல்ல துண்டு போடல, அந்த இதுக்கு அந்த ஃபேஸ் கட் பழைய டிவி மாத்திட்டீங்க பரணி ப்ரோ? இல்ல புது டிபி தான். அதுதான் வச்சிருக்காரு. பழைய டிபில பைக்ல செல்ஃபி எடுத்த மாதிரி இருக்கும். பழைய டிபில வந்து நான் வந்து ஒரு மாதிரி வைபா ஹுட்டி போட்டுட்டு ஒயிட் கலர்ல 20 வயசு போட்டு வச்சிருந்தாரு. இப்போ கொஞ்சம் 27 28 வயசு போட்டு வச்சிருக்காரு. அவ்வளவுதான். அவரே ஊத்திக்கிறாரு பாருங்க. அதான் அப்படி சொன்னாலும் மாவீரன் நான் சொல்லவா, அந்த டைம்ல நான் வந்துட்டு எனக்கு ஒரே இதுல 5 ஹுட்டி ஆர்டர் பண்ணேன். ஒரு மிந்த்ரால இருந்து 5 ஹுட்டி ஒரே டைம்ல ஆர்டர் பண்ணேன். 5 ஹுட்டி வந்துச்சு. எல்லாரும் ஏதோ வந்து ஒரே டைம்ல 5 பொண்ணுங்க எனக்கு ஏதோ ப்ரொபோஸ் பண்ண வந்தாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆர்வம் ஒரே நேரத்துல 5. பரணி ப்ரோ, நீங்களும் மகேஷ் ப்ரோ ஜோடி போட்டு பாருங்க போட்டோ சேலஞ்சுக்கு. மகேஷ் ப்ரோனா சொலையா வின் பண்ணிட்டு போயிருவாரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா அவர் வின் பண்ணிட்டு போயிருவாருங்க. நான் வந்துட்டு இந்த என்ன சொல்ல, இந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நான் நிறைய சாப்பிடுவேன். அதனால இப்படி இருக்கேன். எனக்கு டயட் கண்ட்ரோல் கிடையாது. அவர் அப்படியா
மனுஷன் டெய்லி ஜிம்முக்கு தான் ப்ரோ போறாரு. அவரு டைகி அடிச்சுட்டு ஷேவெல்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, 25 வயசு மேதான் இருப்பாரு. இந்த இது ரஞ்சினி சொல்வார்ல, இதுலலாம் எந்திரிச்சு வந்தேன்னா கமலஹாசன் மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரி தான் அவர்லாம். அவர் மட்டும் கொஞ்சம் அப்படி சலூன் பக்கம் எட்டி பார்த்துட்டு வெளியே வந்தாருன்னா போதும். பரணி ப்ரோ அவர் கமல் ஹேட்டர் ப்ரோ. கமல்னு சொல்லுங்க, ஜென்சி ஸ்டார்னு சொல்லுங்க, ஜென்சி ஸ்டார்னு சொல்லுங்க. ஒரு பேச்சுக்கு கூட கமல்னு சொன்னா கோச்சுக்கு வரா என்ன? ஆமா, உங்களுக்கு எப்படி சூர்யானா அலர்ஜியோ அந்த மாதிரி அவருக்கு கமல். சரி வேற டாபிக் மாத்துங்க. வேற ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும் நீங்களாம்ல, இந்த டாபிக் போங்க. மகேஷ் ப்ரோ சொல்லல, டாபிக்கே வேண்டான்றதானு. ஏன் என்ன பெருமையா பேசுறோம் மகேஷ் ப்ரோ, இப்படியே பெருமையா பேசுவீங்க தூக்கி அப்புறம் இல்ல இதெல்லாம் யூடியூப்ல அப்லோட் ஆகும், அதனால ஷையா ஃபீல் பண்றாரு. இல்ல மகேஷ் ப்ரோக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னா எல்லாரும் சேர்ந்து 6-7 அப்படின்னு சொல்லணும். என்ன மகேஷ் ப்ரோ கரெக்டா? புரிய மாட்டீங்க போல. 6-7 ஜென்சி கிட்ஸ் அடுத்து தாண்டி போயிட்டாங்க பாருனே. நீங்க அப்படியே விட மாட்டேங்கிறீங்க. பின்ன ஜென்சி ட்ரெண்ட் எல்லாம் ஒரு வாரத்துக்கு மேல தாங்காது, அடுத்தடுத்து போயிடுவாங்க. இல்லையே நான் இப்பயும் பாக்குறேனே. ஏங்க நான்லாம் வேஸ்ட் போல, எனக்கே தெரியாது. என்ன காரணம்? நீங்க ட்ரெண்டுக்கு வாங்க. கருப்புன்னு சுத்திட்டு இருந்தா உனக்கு இதெல்லாம் எங்க தெரியும்? ஒரு நிமிஷம், இங்க ஸ்பீக்கர்ல இருக்கிறதுல எங்க எனக்கு தெரிஞ்ச கருண் தான். இல்ல காலேஜ் எல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் இயரா அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் இயர் இன்ஜினியரிங்கா ப்ரோ? ஆமா. எப்படி ப்ரோ இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்க? படிக்கிறவங்க கேட்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதாவது சிஎஸ்சி. இல்ல மகேஷ் ப்ரோ, இன்ஜினியரிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் காலேஜே போல. அதனாலதான் அவர் சூர்யாவே தரணும்னு ட்விட்டர் புகழ் கதையை உட்கார ஒதுக்கிட்டாரு. கரெக்ட். ஆமா கரெக்ட். அதுதான் காலேஜ் போறது இல்ல. ஐயோ இல்ல மகேஷ் ப்ரோ அவர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு, எப்படி காலேஜ் போகாம இருப்பாரு? ஏதோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னீங்கன்னா சரி ஓகேங்களா? ஏங்க நானே எப்பயாச்சும் ட்விட்டர் பக்கம் வருவேன், ஏங்க நீங்க வேற எனக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டுருக்காங்க, அதெல்லாம் வீட்டுல பரணி ப்ரோ இருக்காது. பரணி ப்ரோ தெரியாதுன்றதால நாங்களாம் இருக்கும் போது இந்த பூண்டா என்னென்ன சொல்றீங்க பாத்தீங்களா? எப்பா எனக்கு இப்ப ஸ்டடி ஹாலிடேப்பா கமலு. ஓகே ஓகே கரு பல்தான் இருந்தாரு, எங்க ஆளத்தான் போயிட்டார். சால் ப்ரோ அவரும் மியூட்ல போயிட்டாரு. உங்க டயலாக் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு பாருங்க ப்ரோ. முடிச்சுக்கலாமா சொல்லுவீங்களா? கிளாரிபிகேஷன் என்ன கரும்? இல்ல இந்த டிஎல்ல ரொம்ப நாளா ராகவேந்திரா ப்ரொடக்ஷன் ஹேண்டில் வச்சுட்டு ஒரு ஐடி இருக்கு, அது ஒரிஜினலா ஃபேக்கான்னு தெரிஞ்சுக்கணும் உனக்கு. டிஎம் பண்ணுங்க. இல்ல அது நான் தேடி பார்த்தேன், அதெல்லாம் வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கு எல்லா ட்வீட்டும் பார்த்தா. அந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ்ல இருந்து அப்டேட் வரும். பரணி ப்ரோவால பேச முடியல, இமோஜியா போடுறாரு. மூக்குத்தி அம்மன் 2 விசஸ் காஞ்சனா 4 ஒருத்த கிளாஸ் வந்தா செம்மையா இருக்கும் அடுத்த வருஷம். நான் காஞ்சனாக்கு தான் போவேன். போன வருஷமும் இதே மாதிரி ஒரு கிளாஸ் வரதா இருந்துச்சுல்ல, ஞாபகம் இருக்கா? அரண்மனை 4 விசஸ் ஏதோ ஒரு படம் தான், வேற ஏதோ ஒரு படம். ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு படம் தான், கமர்ஷியல் படம். அஞ்சனா 4 தான் ஏமா வேண்டும் பூஜாக்காவா? அரண்மனை 4 டைட்டில் கார்டு போடுற வீடியோ எடுத்தனா அங்க தளபதி நல்லா கத்திட்டு இருக்காங்க டைட்டில் கார்டு.
அவரும் போயிட்டாரு. சுகுமார் ப்ரோ கீழே பரணி ப்ரோ போயிட்டாரு. ஸ்பீக்கர் கொடுங்க. எப்படி பண்ண கீழே போன? எப்படி கீழே போனேன்னு இல்ல, இது நான் குரோம்ல நிறைய டேப் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். அது ஓவர்லோட் ஆகி பேஜ் ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால ஸ்னாப் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்ல, அந்த மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதனால வெளியே தள்ளிருச்சு. ரொம்ப இதா பண்ணிட்டு இருந்தேன், அதான் வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. பல்தான் கை கட்டுறாரு பாருங்க. இல்ல நான் ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன், கோஸ்ட் கொடுக்கணும். சும்மா பரணி ஹெவிலியஸ் பாத்தீங்களா அப்புறம்? எங்க மகேஷ் ப்ரோ, நான் பாக்குறேன் ப்ரோ, நீங்களும் பாவம் டெய்லியும் கேக்குறீங்க. எனக்கு ஒரு மன வருத்தமா இருக்கு. அது இங்கிலீஷ் பொறுமையா பார்த்துட்டு இதுனா கூட வாங்க. ட்ரை இல்ல இல்ல ஏங்க என்னோடது ப்ரௌசர் இதாயிடுச்சு, நான் ரீலோட் பண்ணிட்டு வந்தேன். உங்களை நான் எங்க தள்ளேன்? சுகுமார் எங்கங்க நம்ம ராக் ஸ்டாரை காணோம் அதுக்குள்ள. யாரு? விஷால் ப்ரோ. நீங்க ராக் ஸ்டார்ன்ற வேர்டு மட்டும் சொல்லாங்க, எனக்கு காண்டாவது. ஏன் ப்ரோ சொல்லுங்க, என்ன காரணம்? GTA 6 டிலே பண்ணிட்டான் ப்ரோ அவன். ஏங்க எனக்கு தெரிஞ்சது ரெண்டே ராக் ஸ்டார் தான்ப்பா. ஒன்னு அனிருத், இன்னொன்னு டிஎஸ்பி. இதை தாண்டி எனக்கு அந்த நீங்க சொல்ற ராக் ஸ்டார் எல்லாம் தெரியாது. இல்ல அஜித் அது பல்தான். கிண்டல் பண்ற மாதிரி இது பரணி. அந்த என்ன கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு ட்வீட்ல போட்டிருந்தானுங்க பலவே. இருக்கிற லாங்கஸ்ட் டிலே கேம் இது வரைக்கும், இது 30 வருஷம் அப்படின்றதும் பாத்தீங்களா ட்வீட்? ஐ மீன் இதுக்காக தான் இது 2030 தான் வருதோ இந்த கேம். 2030 அடுத்த வருஷம் நவம்பருங்க. அப்படியா? இல்ல ஏதோ அந்த மாதிரி கோட் பண்ணி அந்த இதை கிண்டல் பண்ணி போட்டிருந்தானுங்க. ஏதோ இது வரைக்கும் இல்ல நான் ஒரு ட்வீட் பண்ணேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா அவங்க அந்த பொண்ணு பிறந்தப்போ எடுத்த போட்டோ போட்டு, இந்த பொண்ணு இப்போ 15 வயசாயிடுச்சு சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. வளர்ந்துருச்சு, அடல்ட் ஆயிடுச்சு, இப்போ இன்னும் கேம் வரல அப்படின்ற மாதிரி. 12 இயர்ஸ் ஆயிடுச்சா? ஆமா, அது வேற ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது யாராவது எனக்கு PS5 கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அதே தான் பண்ணி ப்ரோ. நானும் அடுத்த மாசம் என் பிறந்த நாள் வரங்காட்டி என் ஒய்ஃப்ட்ட கேட்டிருக்கேன். ரீல்ஸா அனுப்பிச்சிட்டு இருக்கேன். ஒரு 100-150 ரீல்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் அது சம்மந்தப்பட்டு, PS5 வாங்கி தர மாதிரியே. இல்ல என்னமோ அது ஒரு 10,000 20,000 பொருள் மாதிரி கேக்குறீங்க. ஜிபி மொத்த டெம்ப்ளேட் நான் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு இது சொன்னேன். அதான் பார்த்தேன். என்ன டெம்ப்ளேட்? ஆக்சுவலா மகேஷ் ப்ரோ, அவங்க இதை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே 2018 or 19 நினைக்கிறேன். அந்த அது வரைக்குமே அவங்க எதுவும் கிராக் பண்ணல ஸ்டோரி. அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல போச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலும் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வீடியோ கேம். அதே மாதிரி நல்ல கலெக்ஷனும் பண்ணும். அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. பார்ப்போம். சரி ஓகே, மற்றது பேசலாம். எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்? எங்க போனார் விஷால் ப்ரோ? அதான் எனக்கும் தெரியல. அவ்வளவுதான். மகேஷ் ப்ரோ, அது ரிமூவ் பண்ண முடியாதா? நான் கோவஸ்ட்ல இல்லாதனால ரிமூவ் பண்ண முடியல. அவரே பண்ணிடுறாரு. அவரால் பண்ண முடியும். அதான் கேட்டேன். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ எங்க போனாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் மாவீரன், அவர் தான் 2 வாட்டி ஸ்பேஸ் போட்டாரு, டிஸ்கனெக்ட் ஆகி போயிடுச்சு. நம்ம ஸ்பேஸுக்கு வந்தாரு, ரெக்வஸ்ட் கொடுத்தாரு, அக்செப்ட் பண்ண, மேலே வரல. இன்வைட்டும் கொடுத்துட்டேன், வரல. அதனால ஒன்றும் கேட்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார் போல, கனெக்ஷன் இஷ்யூஸ்னால. அதான் இன்னைக்கு தான் அப்டேட் பண்ணேன்ற மாதிரியும் சொன்னார். எப்போ அப்டேட் பண்ணாலும் இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே, முடிச்சிடலாமா? நீ சொல்ல வருவான்னு நினைச்சேன்.
என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பேச சொன்னேன், யாருக்கும் எந்த டாபிக் இல்லைன்னா என்ன பண்றது, முடிச்சுதானே ஆகணும். எஸ், அதேதான். வழக்கம் போல நீ எதனா கேட்ப, கருண் கேட்ப, அந்த மாதிரி எதுவும் யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க. சரி, நான் கருப்பு அந்த பேட்சோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இல்லப்பா, ஏன்னா பொசுக்குன்னு ஒரே வாரத்தில் நான் முடிச்சிட்டீங்க. இல்லைன்னு சொல்ல முடியும், வேற என்னத்த சொல்றது. கருண் இதே போயிட்டு இருக்குன்னு சொன்னா 2-3 நாளா டிஎல்ல போட்டிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் பெரிய பெரிய இடத்துல. இல்லப்பா, இன்னும் வந்து ஆரம்பிச்ச நானே சொல்றேன். வேற என்ன, எதுவும் இப்போதைக்கு மேஜரா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ரொம்ப ட்ரை பீரியடா இருக்கு. இந்த டிசம்பர்ல ரொம்ப ட்ரை ஆயிடும் சினிமா. சரி ப்ரோ, கருப்பு வந்தா அந்த ஒண்ணு எலெக்ஷன் ஒட்டி அந்த தமிழ் புத்தாண்டுக்கு வருமா, இல்ல ஜனவரி பிப்ரவரி அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க? எனக்கு தெரிஞ்ச ஜான் ஃபிப் தான் ப்ரோ. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் போட்ட போஸ்ட் ஒன்று வந்துட்டு அது சும்மா இதுவுக்காக போடல. அது நான் எனக்கு ஒண்ணுச்சு இப்ப அந்த அதுக்கு அந்த ஒரு படத்துலயுமே இப்போ அவர் நான் 46ல வந்துட்டு 46ஓட சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நம்ம லோகாவோட மீட்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்டு, நல்லா ரெகுலரா பேசுறாரு. அந்த படத்தோட லைனுமே தெரியும். அதே மாதிரி 40 அதான் கருப்போட இதுவுமே தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த படத்தோட லைனும் தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தா மேபி அதெல்லாம் எல்லாமே கரெக்டா ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே பக்காவா உக்காந்துருச்சு அப்படின்னா 2008 2009 அந்த பீரியட்ல இருந்த சூர்யா, பீக்ல இருந்த சூர்யாவோட அந்த மார்க்கெட் திரும்பி வந்துடும். அந்த ஒரு கமர்ஷியலாவே பெரிய இதுவா வரும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. பார்ப்போம். அந்த 46 ஏதோ லைனா தெரியும், நீங்க அந்த என்ன லைன் இப்போ? இல்ல போஸ்டர் பாய், அது ரொம்ப ஏர்லி, வேணா விடுங்க. ஏன் புரியலையே? நான் ஒரு மாசமா மூச்சு திணற சொல்லிட்டு இருந்தேன். திருமாவளவன் இருக்காரு, இல்ல கரண், ஒரு நிமிஷம் இருக்காரு. மூச்சு திணற நான் சொல்லிட்டு இருந்தா அவர்கிட்ட கேக்குறீங்களா? அப்ப எனக்கு என்ன மறுவாத? நீங்க வாரிசுல சொன்னீங்க. புரியல. சரி ஓகே, அவர் மட்டும் என்ன புதுசா சொல்ல போறாரு, நான் சொல்லிருந்தேன். என்னதுப்பா? அது வாரிசு மாதிரி இருக்கும்ன்றாங்களே ப்ரோ, அது அப்படியா இருக்கும்? எது 46? வாரிசு மாதிரிலாம் இருக்காதுப்பா, கொஞ்சம் வேற மாதிரி. வாரிசு மாதிரியே அப்படியெல்லாம் இருக்காது. ஃபேமிலி என்டர்டெய்னர் வந்து வாரிசுன்னு இல்லை, எல்லா படமும் வந்துட்டு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கும். வேற எப்படி எடுக்க முடியும், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நான் அது தெலுங்கு படத்துல ஃபேமிலி படம் எலைட்டா ஒரு படம் இருக்கும் bro, எல்லாம் அந்த நான் மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். நம்புறேன் அந்த படத்தை. வாத்தி, லக்கி பாஸ்கர் எல்லாம் எடுத்தவர் ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி படம் மட்டும் எடுக்க மாட்டாரு அப்படின்னு. அப்படிதான் எடுக்கப்பட்ட மாதிரி bro. அதோட லைன் வந்து ரொம்ப தின் பிளாட் தான். ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் காம்ப்ளெக்ஸா எழுதி அப்படி அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க வாத்தி எடுத்துக்கிட்டீங்கனாலே வாத்தியுமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இதுவெல்லாம் இல்லை. அது நார்மலா ஒரு எஜுகேஷன் பத்தி ஒரு நார்மல் பிளாட் தான், நார்மலான ஒரு இதுதான். ஆனா அது நல்லா இருந்ததுல. அந்த மாதிரி அவரு ஸ்கிரீன் பிளே தான். எவ்வளோ அது இப்போ நம்ம ரீசெண்டா ஹிட்டான படங்கள் எந்த படம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட பிளாட்லாம் ரொம்ப தின்னான பிளாட். எவ்வளோ பேர் ஈழத்தமிழை டச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேர் படம் எடுத்திருக்காங்க அதை வச்சு. பட் ஆனால் வந்துட்டு அந்த கான்செப்ட் வச்சா, பட் ஆனால் எதுவுமே பெரிய இந்த அளவுக்கு ஹிட் ஆகல. அதோட பிளாட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் ஆனால் அதோட ஸ்கிரீன் பிளே, அந்த ஒரு சில சீன்ஸ் தான் மேட்ரு ஒரு படத்தை வந்துட்டு வேற லெவல் கொண்டு போறதுக்கு. அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல. ஓகே. ஆனா எது என்னமோ கருப்போட ஒரு சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் மியூசிக் மட்டும் வந்து பிஜிஎம் மட்டும் நல்லா வந்துடணும் அந்த சீனுக்குலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்களும் ஆசைப்படுறோம். மியூசிக் மட்டும் நல்லா போட்டானா போதும். இல்ல அது ஸ்லோ வெர்ஷன்ல வரும். இல்ல நல்லா வந்ததுன்னா உண்மையாலேயே அந்த ஒரு சில சீன் எல்லாமே பயங்கரமா சீனாவே வந்து பயங்கர எலிவேஷனா இருக்கு. அது பார்க்கவோ கேட்கவோ இல்ல. ஒரு சில இதுவெல்லாம் அது 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 ரியல். அது நமக்கு சும்மா அப்படி படிக்கும் போதே அப்படி இருக்குன்னா அது ஸ்கிரீன்ல கொண்டு வந்தாங்க. அது அதை வந்து
அந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அது 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 பெருசா ரிவீல் பண்ண வேண்டாம் எதுவுமே. எனக்கு ஒரு சில இது தெரியும், பட் ஆனா வந்து அதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. அந்த மாதிரி இருக்கு அந்த படத்துல நிறைய சீன்ஸ். ஒரு எனக்கு தெரிஞ்சு 6 சீன் கிட்ட இருக்கு. ஒரு நிறைய ஃபேனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கமர்ஷியல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் சும்மா இப்பேற்பட்ட படத்தை ரொம்ப நீங்க சொல்லிட்டு போது ஒருத்தர் வந்து குரூப்ல வந்து கங்குவாவை தான் ஞாபகம் வந்து சொல்றாரு ஒருத்தர். கருணா ஒரு நிமிஷம் அது வேற யாரும் இல்ல, நம்ம கமல் தான். கங்குவா வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்டல். சிவாக்கு வந்துட்டு அது புதுசு அந்த கான்செப்ட். அந்த மாதிரி வந்து அவர் இதுக்கு முன்னாடி எடுத்தது இல்ல. ஓகேவா, ஒரு பீரியட் ஃபிலிமோ அந்த மாதிரி எதுவுமே எடுத்தது இல்ல. ஆனா இது வந்து ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி கமர்ஷியலா படம் எடுத்திருக்காரு. ஸோ அவர் கமர்ஷியல் லைன் தெரியும், அவரோட லைன் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுதான் எதுவுமே எக்ஸ்ட்ராடினரியா வந்து இப்ப நீங்க ஒரு இது எடுத்துக்கங்க, என்ன சொல்றது, அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தை வந்து நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும். இந்த மூக்குத்தி அம்மன் எடுக்கும்போது அதுல ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்துட்டு அது என்னதான் நீங்க அந்த படம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாலுமே, அது காப்பி அடிச்சு எடுத்துன்னு நீங்க சொன்னாலுமே, நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருப்பாரு அந்த படத்துல. அதுல அது ஒரு பாட்டுமே வந்து நல்ல எமோஷனலா கனெக்ட் ஆகும். அந்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், அதுக்கு வந்து அதுக்கான சீனு அதுக்கான இது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாரு. அது ஒரு சில டைரக்டரோட அவங்களோட ஸ்ட்ராங் ஜோன் சொல்லுவாங்களே, இந்த கருப்பு படத்தோட ஜோனுமே ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப ஸ்ட்ராங். சும்மாண்ணா இந்த படத்தை ஏன் இவ்வளவு தள்ளி போயிட்டு அது போக போக அது ஒரு இதுதானே ப்ரோ ஆகும். எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு அந்த படம் ஃபர்ஸ்ட்லேயே தெரியும் அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகுங்க. போறது ஃபினான்ஷியலா வந்து ஒரு சில விஷயங்கள் ப்ரொடியூசர் சைட்ல ஒரு பிரச்சனை, அதனாலதான் தள்ளி போச்சே தவிர அவங்க வந்து வேணும்னே தள்ளி போடல. அதுதான் ரீசன். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல இல்லைண்ணா. இப்ப நார்மல் டேட்ல வந்து ஒரு ஹிட் ஆகிருக்கும், ஒரு லாங் ஹாலிடே ஒரு ஃபெஸ்டிவல் டேல வந்து ஒரு பெருசா ஹிட் ஆனதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லண்ணா. அந்த மாதிரி ஜோன்ல வர வேண்டிய படம் தானே இது எல்லாமே. இருக்குதான், அவங்களுமே அதான் ஆசைப்பட்டாங்க. படத்துல ஒர்க் பண்ற எல்லாருமே அப்படிதான் ஆசைப்பட்டாங்க. தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க வந்துட்டு போன வருஷம் கரெக்டா என்ன டைம் இது, நவம்பர், போன வருஷம் நவம்பர்லாம் வந்து இந்த டைம்லலாம் பொள்ளாச்சியில ஷூட் போயிட்டு இருந்தது. என்ன நல்லா ஞாபகம் இருக்கு. பொள்ளாச்சியிலையும் அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு இடத்துல ஆச்சு, எங்க ஊட்டி சைடுல ஏதோ ஒரு முதுமலைன்னு நினைக்கிறேன், முதுமலையா ஏதோ ஒரு சைடு, முதுமலையா பொள்ளாச்சி, இல்ல அந்த வால்பாறை சுத்தி பொள்ளாச்சி வால்பாறை அந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு ஷூட் நிறைய எடுத்தாங்க அந்த சரௌண்டிங்ல. அப்போ அந்த டைம்ல அவங்க பிளான் பண்ணதெல்லாம் கண்டிப்பா தீபாவளிக்கு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. கரெக்டா 1 year ஆகுது முன்னாடி எடுத்துட்டு இருந்தாங்க ஷூட். அதுக்கப்புறம் நிறைய இதுவாயிடுச்சு. ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் எடுத்துறத விட அதை ரிலீஸ் பண்ணா ரொம்ப கஷ்டப்படணும்ல, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாராலுமே அப்படியே டக்குன்னு பண்ணிட முடியாது. எவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்தாலுமே எதனா ஒரு இதுவாகும். இப்போ லைக்கெல்லாம் ஒரு காலத்துல எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு காலம் இல்லை, போன வருஷம் வரையும் நீங்க எடுத்துங்க. இன்னைக்கு நான் 6வது முறையா கங்குவா ரீவாட்ச் போட்டேன். அதை நம்ம 1 year anniversary பேசிக்குவோம். சுகுமார்ண்ணா யாருப்பா? கேக்குதா? கேக்குது, பேர் தெரியலையே எதுவுமே. சிவராமன். சொல்லுப்பா, நல்லா இருக்கீங்களா? இல்ல ஆல்ரெடி நீங்க பிரேக் ஆச்சா இல்ல எல்லாருக்கும் பிரேக் ஆச்சா? இல்ல இப்ப கேக்குதா? இல்ல நீங்க இப்போ ஒரே 2 டவுட் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்றீங்களான்னு கேட்கலாம்னு சொன்னேன். தெரிஞ்சா சொல்றேன். இல்லண்ணா நம்ம இல்ல எப்பவும் கேக்குற அப்டேட் தான். இல்ல AK-64 அப்டேட்டும் 65 லோகேஷ்ங்கிறாங்க, அது என்ன மாதிரிங்கறத மட்டும் கொஞ்சம் சொன்னீங்க. AK-64 வந்துட்டு இந்த வாரத்துல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா இல்ல, ஆல்மோஸ்ட் வந்துடும். இந்த வாரம் வியாழக்கிழமையா இல்ல வெள்ளிக்கிழமையான்னு தெரியல, ஆனா வந்துடும். ஓகேவா, அது ஒண்ணு. ஓகே, அது யாருன்னே உங்களுக்கே தெரியும், அனிருத், ஆதிக்கு, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ப்ரொடியூசர், வேற யாரு,
இன்னும் சில அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த வரும்போது வந்து மேபி அதோட சேர்ந்து வரலாம். பட் ஆனா இது கண்டிப்பா வருது. ஓகேவா? ஓகேண்ணா. இல்ல அடுத்து லோகேஷ்ங்கிறாங்க, அது எப்படிண்ணா? அது எதுவும் அதெல்லாம் தெரியுமா? வந்துட்டு லோகேஷ்ன்றது வந்துட்டு எதுவுமே உண்மை கிடையாது. 100% கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம், ஆல்மோஸ்ட் லாஸ்ட், அதெல்லாம் உண்மை கிடையாது. ஏகே சைடுல வந்துட்டு இல்லண்ணா, இல்ல ஆனா நம்ம சைடு சொன்னாங்கல்ல இந்த மாதிரி கேஜிஎஃப் டைரக்டர் கூட அப்படி இப்படின்னு, அதெல்லாம் ஒரு டைம் நல்லா பீக் ஆச்சு, அது அப்புறம் அப்படியே உட்கார்ந்துகிட்ட, அதெல்லாம் உண்மையா என்னன்னா, எப்படி? இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம சிம்பிளானா ஒரு 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 இடத்துல வந்து ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் மீட் பண்றாங்களோ, ஒரு ஹீரோனா ஒரு ஒரு ஜோன்ல இருக்காங்க, ஒரு சவுத்ல பெரிய ஆளு அப்படின்னா எல்லாருமே அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச்ன்ற தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற ஐடியாவை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த ஹீரோ அந்த கதையை கேட்டு அந்த ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து ப்ரொடியூசர் யாருன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாமே கூடி வரணும். ஒரு ப்ரொடியூசர் ஹீரோ மட்டும் முடிவு பண்றது கிடையாது, டைரக்டர் மட்டும். இது எல்லாமே சேர்ந்து ஹீரோட டேட்ஸ் பார்க்கணும், அந்த டைரக்டரோட டேட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து யார் ஹீரோயின் அவர் கேஸ்ட் பண்ண போறாரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு ஒரு சைட்ல எல்லாமே எல்லா பாசிபிலிட்டிஸும் சேர்ந்து வர அனௌன்ஸ்மெண்ட் படங்களே வந்து நிறைய டிராப் ஆயிருக்கு, ஸ்டார்ட் ஆகாம போயிருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு வந்து இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா லோகேஷ் கனகராஜுமே வந்துட்டு எல்லா பெரிய ஹீரோட படம் பண்ணிட்டாரு, ரஜினியோட பண்ணிட்டாரு, விஜயோட பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் சூர்யாவோட வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஒரு ரோலெக்ஸ் பாட்டு வச்சு சூர்யா, கார்த்தி எல்லாரோடையுமே அவருமே வந்து படம் பண்ணிட்டனால அவருக்கு வந்துட்டு அஜித் கூட வந்து ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவர் லைன் வச்சிருப்பாரு. மேபி எல்லாமே ஓப்பனா பேசுறதை தாண்டி அவரும் மட்டும் இல்ல, நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு அஜித் கிட்ட வந்து நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் கார்த்திக் சுப்பராஜ் உட்பட. அது அவர் முடிவு பண்ணணும். இப்போ ஏகே சைட்ல ஏகேக்கு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்கெடியூல் இருக்கு, ஷூட்டிங் தாண்டி ரேஸ் ஸ்கெடியூல் இருக்கு. இப்போ வெறும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இல்ல, அவர் வந்து படம் ரேஸ்ன்னு இருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் AK64 வந்துட்டு ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. அதுக்கான ஸ்கெடியூல் ஷூட் முடிக்கிறது, இது ஷூட் முடிச்சுட்டு திரும்பி அவர் ரேசிங் ஸ்கெடியூல் பிளான் பண்ணுவாரு. இந்த மாதிரி தான் அவரோட இதுக்கப்புறம் அவரோட இதுவே அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் அடுத்த ஒரு 3 படமோ 4 படமோ கமிட் பண்ணிட முடியாதுல்ல. 64 முதல்ல முடிக்கும் போது தான் அடுத்த பார்ட்டை வந்துட்டு அவரு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. ஸோ இவர் சைட்ல இவர் டேட்ஸ் ஒர்க் பண்ணணும். அடுத்த வருஷம் வந்துட்டு மிட்ல வர ஒரு ரேஸ்க்கான ஸ்கெடியூல் இப்ப தெரியாது அவங்களுக்கு, அது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல தான் தெரியும்னு சொல்றாங்க. ஏகே சைட்ல பேசுறதுக்கு இதான் சொல்றாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்னும் எந்த டைரக்டர் கொடுக்கலாம். இந்த டைரக்டர் வந்துட்டு ஒரு 3 மாசம் டைம் எடுத்துக்கிறேன்னு அந்த கதைக்கு சொல்றாரு எடுக்கிறதுக்குன்னா, அப்ப இந்த டைரக்டர் வந்து 2 மாசத்துல எடுக்கிறாரு, அப்ப அதுக்குள்ள ரேஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி எல்லாமே ஃபேக்டர் இருக்கு ப்ரோ, நம்மளால ஓப்பனா இப்போதைக்கு சொல்லிட முடியாது. கன்சிடரேஷன் எக்ஸாம்பிள் ஆதி கூட வந்து அடுத்த படம் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அவருமே வந்து அவர் சைட்ல இருந்துமே வந்து இன்னொரு ஸ்டோரியை நரேட் பண்ணிருக்காரு, அதுவுமே வந்து ஏகே பிடிச்சிருக்கு, அதுவுமே கண்டிப்பா படம் பண்ணலாம் அப்படின்னு ஏகே சைட்ல இருந்து ரிப்ளை கொடுத்திருக்காரு. அப்ப அதுவுமே கூட வந்து அதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போகலாம். நம்மளுக்கு அது வந்து எப்பவுமே இனிஷியல் லெவல்ல வந்துட்டு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்மளால 100% வந்து சொல்ல முடியாது. அனௌன்ஸ்மெண்ட் வந்த ப்ராஜெக்டே நிறைய மாறி இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஏகே படத்தோட விக்னேஷ் சிவன் ப்ராஜெக்ட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு அதுக்கு மாறினது உங்களுக்கே தெரியும். அதனால நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். இந்த வாரம் வந்து AK64 அனௌன்ஸ்மெண்ட் வருது, அது வந்துட்டு அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து நீங்க கேட்ட மாதிரி அதோட சான்ஸ் வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா 100ல வந்து 2% தான் வந்து அதுக்கான ஒரு சான்ஸ் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லுவேன். ஓகேண்ணா. ஆனா ஒரே டைரக்டர் ஒரு டிஃபரெண்ட் டைரக்டரா போகலாங்கிறது என்னோட ஃபேனா ஒரு ரெக்வெஸ்ட். இல்ல அது இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரே டைரக்டரோட அந்த மாதிரி அவர் பேட்டர்ன்ல ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த படம் ஹிட்டும் கொடுத்திருக்காரு. அவருக்கு கம்ஃபர்ட் ஜோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் வந்துட்டு ஒரே சேம் டீமோட அப்படியே டிராவல் பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து இது பண்ண. இப்போ தோனி எடுத்துங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து பிளேயர் ஆடினாலும் சரி ஆடலனாலும் சரி, அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தோக்குற வரையும் வந்து அந்த டீமை மாத்த மாட்டாரு. ஏன் மாத்த மாட்டாங்கன்னா அந்த வின்னிங் காம்பினேஷன் வந்துட்டு உடைக்கூடாதுன்னு நினைப்பாரு. அந்த மாதிரி தான் வந்து இவரோட இதுவுமே. நம்ம ஜெயிச்சுட்டுமா, ஏன் அடுத்த படம் வந்துட்டு வெளியே போனோம், இன்னொரு படம் இவங்களோடய பண்ணலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி படம் குட் பேட் அக்லி ஆதிக்கா, அடுத்த படமும் ஆதிக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் அந்த வின்னிங் காம்பினேஷன் எப்பவுமே லைக் பண்ணுவாரு. அவரும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த நிறைய இல்ல அது லைக் பண்ணுவாங்க, ஓகே. பட் ஆனா நம்ம ஏகே வந்து ஒரு டைரக்ட் ஆதிக் ஸ்டைல் வந்து நம்ம பாத்துட்டோம். இப்ப நம்ம வேற ஒரு கார்த்திக் சுப்ராஜ் போனா அவரு ஒரு ஸ்டைல் கம்பேர், அந்த ஸ்டைல் அஜித்தை பார்த்தா சூப்பரா இருக்கும்.
அப்படிங்கிற மாதிரி தான், வேற ஒண்ணு நான் அது சொல்லல. அதுக்கு அவருக்குன்னு நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஏன்னா அவருமே வந்து அதே டைரக்டருக்கு அதே மாதிரி கதையை பண்ண மாட்டாரு. இல்ல சொல்றேன், நீங்க உதாரணத்துக்கு சிவாவை எடுத்துக்கோங்க. இல்ல சிவாவை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் ப்ரோ, வெரைட்டி ஆஃப் கதை பண்ணுவாரு, வெரைட்டி ஆஃப் கேரக்டர் பண்றாரான்றது தாண்டி அவர் வெரைட்டி ஆஃப் கதை பார்ப்பாரு. சிவாவை எடுத்துங்க, ஃபர்ஸ்ட் படம் வந்து வீரம், செகண்ட் படம் வேதாளம். வீரத்துக்கும் வேதாளத்துக்கும் டோட்டல் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். அவரோட ஸ்டைலுமே மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு விவேகம், அதோட டோட்டல் டெம்ப்ளேட்டே சிவாவோட ஸ்டைலே டோட்டலாவே மாறி இருக்கும். புரியுது அந்த மாதிரி தான் நான் என்ன சொல்ல, அந்த டைரக்ஷன் ஒண்ணு இருக்கும்ல ப்ரோ. இப்போ ஒரு டைரக்டர் கிட்ட ஒரு ஹீரோ வச்சு ஒரு, இப்போ நம்ம ரெட்ரோ பார்த்தோம், சூர்யாவோட ஆக்டிங் ஸ்கில்லே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இப்போ நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பாருங்க கங்குவா, அது வேற. அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்டர் வரும்போது இந்த டைரக்டர்ல இருந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஆதிவிக்கா ஆல்ரெடி படம் எடுத்துட்டான், சரி ரைட். இப்ப கார்த்திக் சுப்ராஜ்னா என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல புது டைரக்டர், அப்படி சொல்றேன். கண்டிப்பா இருக்கும், அது அவருக்குமே வந்து தெரியும். பட் ஆனா அவர் வந்துட்டு ரீசெண்டா வந்து இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருப்பாரு, நீங்க அதை நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அவரோட பாயிண்ட் கிளியரா தெரியும். நான் வந்து உங்ககிட்ட வந்து 90 டேஸ் கால் ஷீட்டோ இல்ல 100 நாள் கால் ஷீட்டோ நான் கொடுக்கல. என்னோட 30 வருஷத்துக்கு மேல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்கு நீங்க பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னு கூட வந்து இதுவும் கிடையாது. என்னை வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்டெப்புக்கு தள்ளிடாதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாரு. அந்த விஷயத்துல ஏகே ரொம்ப கான்ஷியஸா இருப்பாரு. ரொம்ப பார்த்து ஒரு முடிவை வந்துட்டு எடுக்கிற ஒரு இதுலதான் அவரு. அதனாலதான் வந்து ஒரு டேரக்டர், ஓகே இந்த டேரக்டர் கண்டிப்பா நம்மளுக்கு ஹிட் கொடுத்துருக்காரு, இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ணிருக்காரு, ஒரு ஸ்டைல் இப்படி இருக்கு, பவுண்டடா ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு, எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்காரு, ஓகே சரி. அவர் இல்ல ஸ்கிரிப்ட் வந்துட்டு அவர் இப்படி இருந்தாலுமே அவர் ஸ்டைல எப்படியோ படத்தை எடுத்து கொடுத்துறாரு, சரி அதை வச்சு அவர் கூட திரும்பி ஒரு படத்தை டிராவல் பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல கண்டிப்பா அவர் வந்துட்டு மாறல. அவர் ஏன்னா அவர் பேட்டர்னே அப்படித்தானே இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா அப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசைதான் அடுத்தடுத்த. ஏன்னா இப்போ ஒரு சில டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஏஆர் முருகதாஸ் உட்பட அவர்கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காங்க. அவர் ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு எப்போ இந்த ஸ்பைடர் டைம்லயே ஒரு கதையை அவர்கிட்ட நரேட் பண்ணிட்டு இருந்தாரு. அது ஏகேக்கும் பிடிச்சிருந்தது. பட் ஆனா ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ், அது இந்த கதையில லைட்டா சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. அது அப்படியே அது டேக் ஆஃப் ஆகல, அது அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா அவர் கான்டாக்ட்ல தான் இருக்காரு, அவரோட பழைய டைரக்டர்ஸோட எல்லாரோடையும் கான்டாக்ட்ல இருக்காரு. ஓகேண்ணா வெயிட் பண்ணுவோம், எல்லாம் நல்லது. அடுத்து 65 ஒரு நியூ டைரக்டர் வரணும்னு என்னோட ஃபேனா ஒரு ரெக்வெஸ்ட், என்ன நடக்குன்னு பார்ப்போம், அவர் கையில தான் இருக்கு. ஓகே ஏன் ப்ரோ அது லோகேஷ் கனகராஜ் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து சாரி ரெட் ஜெயண்ட் வந்து அவங்க ட்ரை பண்றதா சொன்னாங்க. யாரு? கோபி, என்ன ஆளைய ரொம்ப காணும், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்க வாய்ஸ் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சுப்பா. என்னாச்சு? ரெட் ஜெயண்ட் வந்து லோகேஷ் கனகராஜ் அஜித்தையும் கொலாபரேட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதாவது அதே ரெட் ஜெயண்ட் தான் லோகேஷ் கனகராஜையும் ரஜினியும் வச்சு ட்ரை பண்றதா சொன்னாங்க. திரும்பி சொல்றது கேட்டுச்சா? கேட்டுச்சு. இல்ல ப்ரோ, அதாவது அவருக்கு இருக்கிற செட்பேக் வந்துட்டு இண்டஸ்ட்ரியே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் கைதி 2 பண்ணிட்டு அந்த படத்தை வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் பண்ணிட்டு இப்ப இருக்கிறத விட பெரிய ஒரு 10 மடங்கு மேல வரணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். சாரி ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்க கேட்கல. இல்ல ப்ரோ, அதே ரெட் ஜெயின் தான் லோகேஷ் கனகராஜையும் ரஜினிகாந்தையும் வச்சு படம் பண்றதா பேசினாங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. கரெக்டா? கரெக்ட் ப்ரோ. ஆனா அவங்க அதுல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்த முயற்சி இது எடுக்கிறதா சொல்றாங்க. இப்ப லோகேஷ் கனகராஜா கூட்டு வந்துச்சு, இல்ல லோகேஷ் கனகராஜா எடுத்து கூட்டிட்டு வந்துட்டோம், அவங்க வேற படம் பண்றத நம்ம பிரேக் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம், அதனால இப்ப அடுத்து பெரிய ப்ராஜெக்டே ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றதா சொன்னாங்க. இதுல கன்ஃபார்ம் ஆகல, ஆனா ட்ரை பண்றான்னு சொன்னாங்களே, அதுக்காக நான் கேட்கல. இல்ல ப்ரோ லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு அந்த லோகேஷ் கனகராஜ் அஜித் ஏகே ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ வரையுமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது அடுத்த லெவலுக்கே போகல. இவர்கிட்ட ஒரு கதை இருக்கு,
அவருக்கு அது பிடிக்குதா இல்லையான்றதுலாம் வந்துட்டு அதுக்கான இதுவே வரல, சைனே வரலாங்க. கதை கிடையாது. சேம் ரஜினிக்கும் கமலுக்கும் பண்ற கதையை தான் ஏகே வச்சு 100 பெரிய ஹீரோவோ இல்ல சிம்புவோ வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு idea சொன்னா, இது சொன்ன நியூஸ் நம்ம கார்த்திக் ரவிவா இல்ல ப்ரோ, கிடையாது. கதை அது இல்ல, எனக்கு தெரியும் கதை அது இருக்கு. அவர்கிட்ட கதை இருக்கு, ஆனா அது அந்த கதை இல்லை. ஏகேக்கு சொன்ன கதை அது இல்லை. இப்படி பார்ப்போம், நான் நடக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். எதிர்பாராம நடந்ததுதான் சுந்தர்சி அண்ட் ரஜினி படம். அதே மாதிரி வேற ஒரு மேஜிக் நடந்தா நல்லா தான் இருக்கும். சுகுமார்ண்ணா. சரி நீ முடிச்சிடலாமா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். பாய். தேங்க்ஸ் ஆல்.